ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஷான்பிரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க கிராஸ் ரெஃபரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கிராஸ் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் மார்க் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துப்போம். அந்த புக் மார்க்கும் கிராஸ் ரெஃபரன்ஸும் சேம் தான். ஸோ புக் மார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங்கை கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங்கை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுப்போம். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு கோட்டுன்னு கொடுத்தோன்னா அந்த ஹெட்டிங் இருக்க பேஜ்க்கு ஜம்ப் ஆகும். இதுதான் புக் மார்க். கிராஸ் ரெஃபரன்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் இதை ஹெட்டிங்காகவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேஜ் நம்பர் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் ரெஃபரன்ஸும் புக் மார்க்கும் சேம் தான். நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட போன வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஹெட்டிங் நெக்ஸ்ட் இங்கே பேஜ் நம்பர். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மார்க் பண்ணதுக்கப்புறம் உடனே அதே பேஜில் கிராஸ் ரெஃபரன்ஸும் பண்ணிடுங்க. இப்போ நான் கிராஸ் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கிராஸ் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணோடனே நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே ஷோ ஆகுது. அப்படி உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு புக் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் மார்க்கில் என்னென்ன ஹெட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நான் என்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்பி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் தான் செலக்ட் பண்ணேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஒன் ரோவில் நான் கர்சர் வச்சுட்டு அடுத்த ஹெட்டிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேப்ஸ்ன்ற ஹெட்டிங்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தேர்ட் ஒன் ஆடுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணும் இந்த காலத்தில். அப்போ நான் என்ன பண்ணேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் காலம் இம்பார்ட்டன்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்சர்ட் ரெஃபர் டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஐஎம்பின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட். பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகும். இப்போது இந்த ஐஎம்பின்றது எந்த பேஜில் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த பாக்ஸ் இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்ஸ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நான் கர்சர் வச்சுட்டு தேர்ட் ஒன் ஆட். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. எந்தெந்த பேஜில் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஜ் நம்பர் மேலே நான் கர்சர் வைக்கும்போது எனக்கு என்ன ஷோ ஆகுது பாருங்கள், ஹைப்பர் லிங்க். ஆல்ரெடி நம்ம ஹைப்பர் லிங்க் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகுது. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணோன்னா இந்த இம்பார்ட்டன்ட் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது 1 அந்த பேஜ் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ எனக்கு எந்த பேஜுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா 4th பேஜ் போகணும். இப்போ நான் இது மேலே கர்சர் வச்சுக்கிறேன். கண்ட்ரோலில் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஆடுன்ற பேஜுக்கு எனக்கு போயிடுச்சு. 4th ஒன் பேஜ். இங்கே பாருங்கள், பேஜ் 4 of 8ன்னு எனக்கு ஷோ ஆகுது. அதே மாதிரி செகண்ட் பேஜ் போனேன்னா நீங்கள் அந்த பேஜ் நம்பர் மேலே கர்சர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். கண்ட்ரோலில் ஒரு இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பேஜ்க்கு வந்துடுச்சு. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரெஃபரன்ஸ். கிராஸ் ரெஃபரன்ஸும் புக் மார்க்கும் சேம் தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.